அதிகாரம் 3. சாலமோன் திருக்கோவிலை கட்டுதல். பின்பு சாலமோன் எருசலேமில் அவர் தந்தை தாவீதுக்கு ஆண்டவர் தோன்றிய மோரியா மலைமேல் எபூசியராகிய ஒர்னானின் களத்தில் ஆண்டவருக்கு கோவில் எழுப்பத் தொடங்கினார். அந்த இடத்தை தாவீது ஏற்கனவே தயார் செய்திருந்தார். தம் ஆட்சியின் 4ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 2ஆம் நாள் சாலமோன் வேலை தொடங்கினார். கடவுளின் இல்லத்தை கட்டுமாறு சாலமோன் இட்ட அடித்தளம் முற்கால அளவின்படி 60 முழ நீளமும் 20 முழ அகலமும் கொண்டதாயிருந்தது. முகப்பில் இருந்த மண்டபம் கோவிலின் அகலத்தைப் போல் 20 முழ நீளமும் 120 முழ உயரமும் கொண்டதாய் இருந்தது. சாலமோன் அதன் உட்புறத்தை பசும்பொன் தகட்டால் வேய்ந்தார். கோவிலின் மைய பகுதியை தேவதாரு மரப்பலகைகளால் மூடி இவற்றையும் பசும்பொன் தகட்டால் வேய்ந்தார். அதன் மேல் பேரீச்சை மரம், சங்கிலி ஆகியவற்றின் வேலைப்பாடுகள் பதிக்கப்பெற்றன. கோவில் தளத்தை விலை உயர்ந்த கற்களால் அழகுபடுத்தினார். பர்வாயுமினின்று கொண்டுவரப்பெற்ற பொன்னே பயன்படுத்தப்பட்டது. கோவிலின் உத்திரங்கள், நிலைகள், சுவர்கள், கதவுகள் ஆகியவற்றை பொன் தகடுகளால் மூடினார். சுவர்களில் கெருபுகளை பதித்தார். பிறகு கோவிலின் திருத்தூயகத்தை கட்டினார். அதன் நீளம் கோவிலின் அகலத்தைப் போல் 20 முழம், அதன் அகலமும் 20 முழம். அதை ஏறத்தாழ 24 டன் நிறையுள்ள பொன் தகடுகளால் மூடினார். ஆணிகள் 570 கிராம் நிறையுடைய பொன்னால் ஆனவை. மேல் அறைகளையும் அவர் பொன்னால் மூடினார். திருத்தூயகத்தில் 2 கெருபுகளின் உருவங்களைச் செய்து வைத்து அவற்றை பொன் தகட்டால் வேய்ந்தார். அவற்றின் இறக்கைகளின் மொத்த நீளம் 20 முழம், அதாவது ஓர் இறக்கையின் நீளம் 5 முழம். அது கோவிலின் சுவரை தொட்டு கொண்டிருந்தது. அதன் மறு இறக்கையின் நீளமும் 5 முழமே. அது மற்ற கெருபின் இறக்கையை தொட்டு கொண்டிருந்தது. அவ்வாறே 2வது கெருபின் அளவும், அதாவது ஓர் இறக்கையின் நீளம் 5 முழம். அவ்விறக்கை கோவிலின் சுவரை தொட்டு கொண்டிருந்தது. அதன் மறு இறக்கையும் 5 முழமே. அது மற்ற கெருபின் இறக்கையை தொட்டு கொண்டிருந்தது. இவ்வாறு அகன்று விரிந்திருந்த அந்த கெருபுகளுடைய இறக்கைகளின் மொத்த நீளம் 20 முழம். அவை தம் கால்களை ஊன்றி நின்று கொண்டிருந்தன. அவை கோவிலின் மைய பகுதியை நோக்கிய வண்ணமாய் இருந்தன. நீலம், ஊதா, கருஞ்சிவப்பு நூல்களினாலும் மெல்லிய சணல் நூலினாலும் ஒரு திரையை சாலமோன் நெய்யச் செய்தார். அதில் கெருபுகளின் உருவங்கள் பின்னப்பெற்றிருந்தன. கோவிலுக்கு முன்பாக 35 முழம் உயரமான 2 தூண்களைச் செய்தார். அவற்றின் உச்சியில் இருந்த போதிகைகளின் உயரம் 5 முழம். கழுத்தணி போன்ற சங்கிலிகளைச் செய்து தூண்களின் போதிகைகளின் மேல் பொருத்தி வைத்தார். மேலும் 100 மாதுளம்பழ வடிவங்களைச் செய்து அவற்றை சங்கிலிகளில் தொங்கவிட்டார். அந்த தூண்களை கோவில் முன்பாக வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலுமாக நாட்டினார். வலப்பக்கத் தூணுக்கு யாக்கீன் என்றும் இடப்பக்கத் தூணுக்கு போவாசு என்றும் பெயரிட்டார்.